ஜெர்மனியின் 2027ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு செலவு திட்ட வரைவை CDU, CSU, SPD கூட்டணி அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. 34 பில்லியன் யூரோ நிதி பற்றாக்குறையை சரி செய்யும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் லாஸ் கிளீப்பிங்கல் அறிவித்துள்ளார். எனினும் 2030ஆம் ஆண்டு வரை சுமார் 100 பில்லியன் யூரோ நிதி தேவை இருப்பதாக அரசு கணக்கிட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தின் முதன்மை நோக்கம் நாட்டின் தற்காப்பு திறனை வலுப்படுத்துவதாகும். 2027ஆம் ஆண்டு மொத்த வரவு செலவு திட்டத்தில் 20% அதாவது 109.7 பில்லியன் யூரோக்கள் இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது எதிர்வரும் ஆண்டுகளில் மேலும் அதிகரித்து 2030ஆம் ஆண்டுக்குள் 183.7 பில்லியன் யூரோக்களாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு துறையில் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஓய்வூதிய ரீதியில் 3 மில்லியன் யூரோக்களும் பொது சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் 1.8 பில்லியன் யூரோக்களும் குறைக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஓய்வூதிய சந்தா விகிதம் 18.6%இலிருந்து 17.8% உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பணியாளர்கள் மற்றும் முதலாளிகளின் சுமை அதிகரிக்கும். காலநிலை பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளும் பிற துறைகளுக்கு மாற்றப்படுகின்றன. ஐரோப்பிய உமிழ்வு வர்த்தக திட்டத்தின் மூலம் கிடைக்கும் 2.7 பில்லியன் யூரோ வருவாய் இனி முக்கிய வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளது. இது காலநிலை இலக்குகளை எட்டுவதில் சவால்களை ஏற்படுத்தலாம் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட அரசு அதிக கடன் வாங்க திட்டமிட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு நிகர கடன் 118.7 பில்லியன் யூரோக்களாகவும் 2030ஆம் ஆண்டுக்குள் 219.5 பில்லியன் யூரோக்களாகவும் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கான புதிய வரி, மது, புகையிலை மற்றும் குளிர்பானங்கள் மீதான கூடுதல் வரி போன்றவை வருவாயை ஈட்ட அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வரவு செலவு திட்டம் குறித்த அடுத்த விவாதங்கள் செப்டம்பர் மாதம் தொடங்கும். இறுதி வரைவு திட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒப்புதல் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.